ஹெல்த்தி இன்ஸ்டன்ட் அடை தோசை செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1 கப் வரகரிசி, 1 கப் சாப்பாட்டரிசி, 1 கப் முழு பாசிப்பருப்பு, 15 காஞ்ச மிளகா. இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக ஆகுதோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு, அரைச்ச மாவில் உப்பு, பெருங்காயத்தூள் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி, கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி வைங்க. கரைச்சி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஊறின பிறகு நல்லா பெருசு பெருசாகிடும். அதனால தான் நைஸாக அரைச்சிக்க சொல்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் தோசைக்கல்லில் தோசை மாதிரி ஊற்றி எடுத்தோம்னாக்கா நம்மளுடைய அடை தோசை ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான அடை தோசை இது. செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த அடை தோசை பார்த்திங்கனாக்கா நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். டக்குன்னு ஒரு மணி நேரம் கூட ஆகாத டைம் இதுக்கு. ஒரு 3/4 மணி நேரம் அதிகபட்ச டைம் எடுக்கும். அந்த ½ அன் ஹவர் 3/4 மணி நேரம் ஊற வைக்கல அப்படின்னாக்கா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஊற வச்சுன்னா தேங்காய் சட்னி பரிமாறுங்க. சூப்பரான அடை தோசை ரெடி.